சிம்ம ராசி அன்பர்களே, சனி பகவானின் வக்ர காலம், அதாவது 138 நாட்கள், அதாவது 27/7/2026 11/12/2026 வரை சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில், அதாவது மீன மனையில் வக்ரமாகி இருந்து பலனை தரப்போகிறார். அப்போது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சனி பகவான் யார் அப்படின்னா 6ஆம் அதிபதி. கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை தரக்கூடியவனும் அவனே. அதே சமயத்தில் திருமணஸ்தானத்தின் 7ஆம் அதிபதி, கூட்டாளிகள் ஸ்தானத்தின் அதிபதியும் அதே சனி பகவான் தான். இப்போ 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு பலனை கொடுத்து கொண்டிருக்கு. இப்போ வக்ரமாகுது. சரி, என்ன பலன்? அப்போது சிம்மத்துக்கு சனி பகவான் யாருன்னா ஆகாதவன் தான், கெடுதலை செய்யக்கூடியவன். அவன் இப்போ போய் 8ல் மறைஞ்சிருந்து வக்ரமாக இருக்கும்போது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கின்றவர்கள், கடன் பிரச்சனையில் தவித்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மத்துக்கு கடனை அடைத்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வக்ர சனி கண்டிப்பாக செயல்படும். அதே சமயத்தில் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் உணர்வுடன் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும், ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த பிரச்சனை முடிச்சு விடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், அதற்கு உண்டான சில ஆதாயங்கள், மற்றவர்களினுடைய துணை, அதாவது ஒருத்தருடைய ஒரு துணை ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு துணை இருக்கும் உங்களுக்கு, சில விஷயத்தில் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த வக்ர சனி கண்டிப்பாக செயல்படும். ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப சில நல்ல விஷயங்களும் செயல்படுத்தும்ங்கிறது தான் சிம்மராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா 8ஆம் இடம் என்பது ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னாலும் கூட அங்கே அதிர்ஷ்டம் புதைந்திருக்கிறது என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா குரு 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சமாகி அந்த 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப இன்னும் ஆக்டிவேட் ஆக போகுது. அப்ப என்ன ஆகுது? வேலையில் அழுத்தம், பிரஷர், டென்ஷன், ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு இப்போ அந்த அழுத்தம், பிரஷர் அப்படியே குறைச்சி விட்டுரும். ஒரு சமப்படுத்தக்கூடிய தன்மை, புரிந்து கொள்ளாதவர்கள் இப்போ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை. நீங்களே ஒரு டெம்ப்டாக இருந்தால் கூட சரி ஓகே அப்படிங்கிற அந்த ஒரு சமப்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டம் உருவாக்கும். வேலை இல்லாத சிம்மராசி என்பர்கள் நிச்சயமாக வேலை கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் தான் தொழிலுக்கு காரகன். வேலை, அதாவது ஒருத்தர் உழைப்பாளி நல்லா இருக்கணும் அப்படின்னா சனி பகவான் நல்லா இருக்கணும். ஆனால் இந்த சனி பகவான் இப்போது அந்த வக்ரம் அப்படிங்கிறது என்னங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இயல்புக்கு மாறிய தன்மை. அப்போ இதுவரைக்கு ஒரு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்த, ஒரு வேதனையை கொடுத்து கொண்டிருந்த வேலை, தொழில், வியாபாரத்தில் சில சங்கடங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மத்துக்கு இப்போ ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இப்போ அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ எதையோ நினைத்து கொண்டு ஒரு புலம்பல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பாசிட்டிவ் எண்ணங்களுக்கு மட்டும் போகணும். நெகட்டிவ் அப்படின்னு எது படுகிறதோ அதை அப்படியே விலக்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஞானக்காரகனான கேது பகவான் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கார். உங்கள் உள்ளுணர்வு சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த கேது பகவான் உங்கள் ராசியிலே உட்கார்ந்து சொல்லுவார், இது செய்தால் கரெக்டு, இது செய்தால் தப்புங்கிறது உங்கள் உள் மனசை சொல்லும். அப்போ உள் மனசு எதை சொல்லுகிறதோ அதை செய்து விட்டால் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. சரி, இந்த வக்ர சனியில் என்ன ஆகும்னா, இதுவரைக்கும் ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தவர்கள், ஒரு டல் அடித்து கொண்டிருந்தவர்கள், ஒரு மந்த தன்மையில் இருந்த சிம்மராசி என்பவர்கள் இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாவாங்க. ஒரு ஆக்டிவேஷன் இருக்கும், ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். எதையும் ஒரு விடாப்பிடியாக அதை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் அப்படின்றத விட அந்த வில் பவர் ரொம்ப அதிகமாக கூடக்கூடிய தன்மை.
அதிலும் குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நீங்கள் எதை செய்து அது சரியில்லை, அது செய்ய முடியல, அப்படியே ஒரு கிடப்பில் போட்டிருந்த விஷயங்கள் இப்போ அதை எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்திலிருந்து தனது 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்கார். அப்போ 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அங்கே பார்த்துட்டே இருக்கார். அங்கே ஒரு இக்கனை வச்சுக்கிட்டே இருக்கார். ஒரு கஷ்டங்கள் கொடுத்து கொண்டே இருக்குது. ஒரு வேலைப்பளு இருக்கும். ஒரு 2 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலை ஒரு 3 மணி நேரமாக இருக்கும். அல்லது தானே போய் அந்த வேலையில் சிக்கிக்கொள்ளக்கூடிய தன்மை. எனக்கு தெரியும், எனக்கு அப்படி தெரியும், இப்படி தெரியும் சொல்லி அந்த வேலையை தனக்கு கூடுதல் பளுவை ஏற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள். இப்போ என்ன பண்ணணும்னா, உங்கள் பாஸ் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்து விட்டு அப்படியே ஒதுங்கிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. வேலை 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் 6ஆம் அதிபதி. எதிர்ப்பு பகை கண்டிப்பாக வரும். உங்கள் பேச்சு சில பேர் கேட்க மாட்டாங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டே இருக்கின்ற காரணத்தால் ஒரு அழுத்தமாக இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும். வேலைப்பளு எப்படியோ ஒரு டெம்ட் ஆக்கணும், எப்படியோ ஒரு இடத்துல ஒரு செட்டு அப்படின்னா என்ன, ஒரு செட்டில் ஆகணும். அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எது வருதோ, எதை கொடுக்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை மனதில் வச்சுக்கோங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, இது வேண்டாம் என்று தவிர்த்து விடுவது கண்டிப்பாக கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு சிலருக்கு வேலை மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இந்த மாதிரி சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஒரு திருப்பங்கள், அதாவது இது நடக்காது அப்படின்னு நினச்சது அது நடந்துடும். அப்போது ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புள்ள ஒரு காலகட்டமாகத்தான் சிம்மத்துக்கு இருக்கும். அது பாசிட்டிவாக நேர்கோட்டில், அதாவது எந்த ஒரு வளைவு இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி செயல்படக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும். ஏன்னா சிம்மம் சொல்ல வேண்டியதில்லை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். சிம்மத்துக்கு என்னென்னா தன்னுடைய அதிகாரம் இருக்கணும், தன்னுடைய கௌரவம் எந்த விதத்தில் குறையக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி என்பவர்கள். அப்போ என்ன ஆகும், டக்குன்னு தன்னுடைய கௌரவத்துக்கு ஏதாவது ஒரு பங்கம் விளைவிக்கிறது அப்படின்னா டக்குன்னு வேலையை விட்டுருவாங்க. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில், அஷ்டம சனி காலகட்டத்தில் வேலையை அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். அப்படியும் மாறணும்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு மாறுங்க. பட்டு கோபப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக சென்றுவிடும் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்குங்க. இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா நேராக 2ஆம் இடத்தை பார்க்குறார். தனம், குடும்பம், வாக்கு. பொருளாதாரம் அமையுமா, காசு பணம் சேருமா, அதெல்லாம் சேரும், அதில் எந்த குறைபாடு இல்லை. 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது பணத்தை கையாளுகின்ற விஷயங்கள், முறைப்படுத்தக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இங்கே அதாவது ஒரு புள்ளி வச்சு ஒரு கோலம் போடணும்னு சொல்ல வர, ஒரு விஷயம் செய்வதற்கு முன்னால், பணத்தை வைத்து செய்வதற்கு முன்னால் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க. ஏன்னா சனி 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். 2ஆம் இடம் என்பது குடும்பம். அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் அனுசரித்து போகணும் என்பதை சிம்மராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருது இல்லையோ, 3ஆம் நபர்கள் மூலமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு மனக்கசப்பை உருவாக்கக்கூடிய தன்மையை தரும். ஏன்னா சனிங்கிறது ஒரு கசப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், கசப்பு தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் நேரம் 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடத்துல என்ன இருக்குது, குடும்பம் இருக்குது, வாழ்க்கை துணை இருக்கிறது, பணம் இருக்கிறது, உங்களுடைய வாக்கு பேச்சு இருக்கிறது. அப்போ கடினமாக பேசிவிட்டால் அங்கே கோபம் வந்துடும்னு அர்த்தம். இல்லைன்னா என்றைக்கோ நடந்த பிரச்சனையெல்லாம் இப்போ தூண்டி விட்டு உங்களை கோபப்படுத்தக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிவிடும். உங்களை வேணும்னு கோபப்படுத்தக்கூடிய டைப்பு, உங்களை டென்ஷன் ஆக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இதில் கொஞ்சம் கேராக எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஏன்னா உங்களை டெம்டாக்கி உங்களை எதையாவது ஒன்று பண்ணுவதற்கு எப்படியாவது ஒன்று உங்கள் மனசு எதையோ நினைத்து வருத்தப்படணும். ஸோ அதனால்
இந்த 2ஆம் இடம் என்கின்ற வாயிலாக அங்கே என்ன இருக்குது, முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக செயல்படுங்கள். 2வது, வாக்கு எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுங்க, தேவையில்லாத விஷயத்தில் கலந்து கொள்ள வேண்டாம். 2வது, குடும்பத்தில் கணவன் மனைவி ஒரு அந்யோன்யத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள், அவ்வளோதான். அடுத்து இந்த சனி வக்ர பயிற்சியால் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க போகிறது. இந்த குழந்தை பாக்கியத்தில் எந்த தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததோ அதை சனி பகவான் தான் 10ஆம் பார்வையாக 5ஆம் இடமான குழந்தை ஸ்தானத்தை பார்த்துட்டே இருக்கார். இப்போ வக்ரமாகி பார்க்குறார். இப்போ கெடுதல் செய்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அது நீங்க போகிறது. அப்போ டக்குன்னு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு எந்த தடை இந்த சனி பகவான் செய்யாது, அவ்வளோதான். அப்போ குழந்தை பாக்கியத்துக்கு தடை இல்லை. ஏன்னா 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் இப்போ உச்சத்தன்மையில் உட்கார்ந்திருக்கார். அப்போ நிறைய விரயம் ஏற்படுத்தி, நிறைய செலவு ஏற்படுத்தி, ஒரு மன சங்கடங்கள் கொடுத்து கொண்டிருந்தவர்கள், எனக்கு குழந்தை பாக்கியம் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள், பிரபஞ்சத்தை வழிபட்டு கொண்டிருப்பவர்கள், உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு கொண்டவர்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம், தொழில் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயத்துக்கு வெளியூர், வெளி மாநிலம் செல்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய இருக்கிறது. அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோகங்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் சிம்மராசி அன்பர்களுக்கு. ஒரு துல்லிய பலன், நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, என்ன டிகிரியில் அமர்ந்திருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, அதாவது இந்த 2026 சொந்த தொழிலா அல்லது வேலையா, எந்த கொடுப்பினை நமக்கு இருக்குது, இதுவரை திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ சார் திருமணம் நடக்கும், படிப்பு, அதாவது என்ன விதி கொடுப்பினை இருக்குது, எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்குண்டான அமைப்பு இருக்குது, எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், 2026 எப்போ சார் இடமாற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.